ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நைட் ஃபாக் ஷோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடக்கிற பிஆர் அலப்பறை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா இது பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு ஏன் இவ்வளோ பிஆர், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ சண்டை, அதெல்லாம் பற்றி யோசிச்சா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிக் பாஸ் கேமுக்கு எதுக்கு வராங்க ஒரு கண்டஸ்டன்ஸ்? அவங்க வந்து அவங்களோட டேலண்ட்டையோ இல்லை அவங்களோட ஃபேஸு தெரியணும், விசிபிலிட்டி காமிக்கிறதுக்காக, ப்ளஸ் அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டரோ ஆக்ட்ரஸோ ஆகிறதுக்காக ஒரு ஃபோரம், அது ஒரு ஸ்டேஜ். அதில் வந்து அவங்களோட டேலண்ட்டை காமிச்சு, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இப்படிலாம் எங்களோட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்களுக்கு சினிமாவோ இல்லை சீரியலோ ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட்டோ அப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு தான் வராங்க. அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து வேறு நான் கொடுத்துருக்கலாம், பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதான். இந்த கேமுக்கு வர்றதே அதோட மெயின் கோலே அதான், பர்பஸுக்கு மக்களுக்கு அவங்கள நல்ல விதமாக காமிச்சிக்கிறதுக்கு தான் வராங்களே. அதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது இதெல்லாம் மீறி இங்கே நடக்கிற பிஆர்லாம் வச்சு பார்த்தா இந்த காசு வச்சு என்ன ஒன்றா பண்ணிடலாம் அப்படி தான் தோணுது. ஏன்னா நார்மலாக ஒரு டேலண்டடான பர்சன் வந்து அவங்களோட நடிப்பு திறமையோ இல்லை பேச்சு திறமையோ இல்லை ஆடல் பாடல் ஏதோ ஒரு திறமையை காமிச்சு அதில் வச்சு ஓட்டு காமிச்சு, இல்லை அவங்களோட காமெடி சென்ஸு, நான் கவுண்ட்ரு, நான் காமெடி பண்ணி அப்படி திறமை காமிச்சு ஓட்டு வாங்குறது ஓகே. ஆனால் இந்த சீசனில் பார்த்தா முக்கால்வாசி பேர் பிஆர் வச்சு தான் வந்திருக்காங்க. பிஆர் வச்சா ஜெயிச்சே வந்திருக்காங்க. எவ்வளோ தூரம்லாம் வந்து பார்த்தா அதை ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா ஃபுல்லாக சௌந்தர்யா, மற்ற ஜாக்லின், முத்துக்குமாரன் அவங்களோட பிஆர் வச்சு தான் போயிட்டு இருக்கே போல இருக்கு. ஏன்னா இதில் அட்லீஸ்ட் ஜாக்லின், முத்துக்குமாரன் ஒத்துக்கல பிஆர் இல்லைன்னு சொல்லிட்டு, சௌந்தர்யா கிளியர் கட்டாக ஒத்துக்கிட்டாங்க, நான் பிஆர் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. பிஆர் வச்சுட்டு வந்தால் என்ன தப்பு அப்படின்றாங்க. இதில் எந்த விதத்தில் நியாயமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று அட்லீஸ்ட் சாட்டர்டே எபிசோடு விஜய் சேதுபதி சார் வந்து எதனா கேட்பாரு அப்படி ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். அவர் கேட்காதனால தான் எனக்கு இன்னும் ஆதங்கமாக இருக்குது, ஏன் கேட்காம விட்டார்னு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரி இன்னும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயத்தில் தட்டி கேட்டார், ப்ளஸ் டாஸ்க்லாம் கொஞ்சம் நல்லாவே ஆடினார். இப்போ டாஸ்க்கு ஆடுறது ஒரு முக்கியமான பார்ட்டிசிபேஷன் இந்த இதுவில் பிக் பாஸில். ஆனால் அதை கூட சௌந்தர்யா கிளியராக பண்ணல. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரி நல்லாவே ஆடினார். இப்போது பிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன டாஸ்க்கு சௌந்தர்யா எதனா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது சும்மா ஏர் ஃபிளிப் பண்ணும்போது அப்படி பண்ணும்போது அவங்க ரொம்ப பாசிட்டிவாக அவங்கள பற்றி ஏற்றி விடுறாங்க. ஒரு ட்விட்டரில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு போனால் ஒரு 10 ட்விட்டர் போஸ்ட்டில் ஒரு 9-8 போஸ்ட் ஃபுல்லாகவே சௌந்தர்யா சூப்பர், மானே தேனே பொன்மானே அப்படி சொல்லி புகுந்து தட்டுறாங்க. ஆனால் ஜெஃப்ரி இப்போ பண்ணுறது அடிபட்டு விழுந்து புகுந்து எல்லாம் தான் பண்ணுறாரு. ஆனால் அவரை பற்றி எதுவுமே வரல, சௌந்தர்யா பற்றி தான் ஃபுல்லாக வருது. இப்போது இப்படி ஃபுல் போஸ்ட் அவங்கள பற்றி வரும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், ஒரு நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் பார்க்கறதுக்கு, ஒரு இவங்க உண்மையிலே சூப்பராக தான் இருக்காங்களோ, இவங்க பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு தோண வைக்கிறது தான் இந்த பிஆர் ஒர்க்கே. இவங்களை பற்றி பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அந்த டைமில் ஜெஃப்ரிக்கு போக வேண்டிய ஃபுல் ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சௌந்தர்யாவுக்கு வந்தது. இது எந்த விதத்தில் நியாயமே தெரியல. ஏன்னா ஒரு எஃபர்ட் போட்டு ஏன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த டிசர்விங் அந்த ஓட்டு வரத்துக்கு. எதுவுமே பண்ணாமல் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற ஓட்டு இவங்களுக்கு ஷேர் பண்ணி எடுக்கிறது என்ன நியாயம்? அதுவும் இல்லாமல் இது வந்து பாசிட்டிவ், இதோ அட்லீஸ்ட் இவங்களை புகழ்ந்து தட்டுறாங்க, ஓகே, இதோ பாசிட்டிவ், அதுவாவது பரவாயில்ல, நீங்கள் அவங்கள பற்றி புகழ் தட்டுறீங்க, காசு வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னு ஒத்துக்கலாம். ஆனால் சில பிஆர்லாம் வந்துட்டு சௌந்தர்யா பிஆர்லாம் அப்படியே நினச்சே பார்க்க முடியல. போகும்போது அப்படியே வேற யாருன்னா தப்பாக பேசிட்டாங்கன்னா, சௌந்தர்யா பற்றி ஏன்னா தப்பாக பேசிட்டாங்கன்னா, அது கூடயே இருக்கிற ரயன் இருந்தாலும் சரி, கூடயே இருக்கிற ஜெஃப்ரி, கூடவே இருந்த ஜெஃப்ரி இருந்தாலும் சரி, ஜாக்லின் இருந்தாலும் சரி, இதெல்லாம் தப்பு பேசிட்டாலும் ஓகே, அவ்வளோதான் வச்சு செஞ்சிருவாங்க. அவங்கள ஃபோட்டோ வச்சு மார்க் பண்ணுறாங்க, மார்க் பண்ணி திட்டுறாங்க, அவங்களும் திட்டுறாங்க, குடும்பத்தை திட்டுறாங்க, என்னென்னவோ திட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணோம், என்ன அதனால என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? இப்போது ஆல்மோஸ்ட் செம்ம செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது பிஆர்லாம் பண்ணுறதுக்கு செம்ம செலவு பண்ணிட்டு வராங்க. இங்கே கொடுக்க போகிறதே 50 லட்சம் தான். 50 லட்சத்துக்கு நீங்கள் இவ்வளோ போராடிட்டு வரணுமா, இல்லை நல்ல பேர் வாங்கணுமா? ஏன் இவ்வளோ வன்மத்தோட செயல்படுறீங்கன்னா ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்கு. இதை நல்லா தட்டி கேட்பார் விஜய் சேதுபதி சார் நேற்றுன்னு பார்த்தா, அவர் வந்துட்டு இல்லை அப்படிலாம் இருந்து நீங்கள் கடந்துட்டு போகணும், நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா சுனிதா அட்வைஸ் பண்ண. சுனிதா எனக்கு அந்த அவங்க இப்போ பிக் பாஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க பேசுகிற ஆட்டிடியூட்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் சப்போர்ட்டர், அவங்க தைரியமாக மற்றவங்களாம் கம்பேர் பண்ணுவோம், அவங்க தைரியமாக வந்து எஸ்பெஷலி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு இதை பற்றி கண்டஸ்டன்ஸ் தான் பேசினாங்க. ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட தைரியமாக பேசுறதுக்கு ஒரு துணிவு வேணும். அந்த இடத்துல கரெக்டாக சுனிதா கரெக்டாக பாயிண்ட் பண்ணி பேசினாங்க. இப்படி நீங்கள் பாசிட்டிவாக கூட பிஆர் வச்சு உங்களை புகழ்ந்து வச்சுங்க, நீங்கள் காசு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஓகே, ஆனால் நீங்கள் அத்தவங்களை எப்படி நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணலாம்? ஆனால் அந்த போர்ட்ரே தான் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக சுனிதா கேட்ட கேள்வி 100க்கு 100 உண்மை, சூப்பராக கேட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள். அவங்க அந்த தைரியமாக, அதுவும் விஜய் சேதுபதி கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் வேணும், சூப்பராக கேட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி சார் அதுக்கு அப்போஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணுறாரு. ஒரு மூவி வந்தால் ப்ரொமோட் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணும்போது மற்ற
சின்ன படம்லாம் கூட ப்ரோமோட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு நல்ல பேர் வந்தால் தான் அது ஓடும், இல்லை ஓடாது. அதுக்கு ஒருத்தர் ஆடியன்ஸில் சூப்பராக கேள்வி கேட்டார், என்னங்க சார் நான் இருந்தாலும் ஒரு பெரிய படத்தை காசு இருந்தால் ப்ரொமோட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதிகமாக ஸ்க்ரீன் கிடைக்கும், மற்ற சின்ன படம்லாம் ஸ்க்ரீன் கிடைக்கும், கரெக்டாக கேள்வி கேட்டால் அதுக்கும் சுற்றி வச்சார். இவர் விஜய் சேதுபதி சார் இப்படி பண்ணுவார் சொல்ல, அவர் தான் எல்லாருக்கும் சொல்லுவார் சுற்றி விடுறீங்கன்னு. ஆனால் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவர் தான் சுற்றி விட்டுருக்காரு எல்லாருமே, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வரல. பிஆர் பண்ணுறது நல்லதா கெட்டதா? சரி, நல்லதுன்னா எந்த விதத்தில் நல்லது, கெட்டதுன்னா எந்த விதத்தில் கெட்டது, அதை பற்றி சொல்லவே இல்லை. எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு, எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படி சொல்லி சுற்றி வளைச்சிட்டு தான் இருக்காரு கண்டி, ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை, விச் இஸ் டோட்டலி அன்ஃபேர் அட் ஆல். ஃபஸ்ட்டு இந்த கேம் ஷோவுக்கும் சினிமாவுக்கும் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. கேம் ஷோ வேற, சினிமா வேற. ஓட்டு போறது கேம் ஷோ, சினிமா வந்து இப்போ விருப்பப்பட்டு படம் காசு கொடுத்து வந்து பார்க்க போறாங்க. இப்போ ஓட்டு போற கேம் ஷோல வந்து நம்ம ஊரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? ஓட்டு போட்டாலே காசு வாங்கிட்டு நிறைய இடத்துல ஓட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எதிர்கட்சி இருக்கும்போது இவங்க சொல்லுவாங்க இவங்க காசு கொடுத்துறான்னு சொல்லிட்டு, இந்த கட்சியில் இருக்கும் இவங்க காசு கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம எத்தனை வாட்டி இப்போ வந்து இவங்க பிடிச்சி இவ்வளோ காசு பிடிச்சாங்கன்னு. ஸோ இப்போ கேம் ஷோக்கு ஓட்டு போடுறதுன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க அப்படி மாதிரி தான் எண்ணமா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வாட்டி இவங்க வந்து இப்போ விஜய் சேதுபதி வந்து இது கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்த்து நின்று கேட்கறது? எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கடந்து போயிட்டா யாரும் எதிர்த்து நிற்கிறது? சுனிதா வந்து எதிர்த்து தைரியமா வந்து கேள்வி கேட்டாங்க, அதுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு பார்த்தா அவர் அதையும் கடந்துட்டு போயிடுன்னு சொல்றாரு. கடந்து போயிட்டு என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் இயர் வரும்போது இப்போ சௌந்தர்யா ஒரு காசு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அளவு பிஆர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வரவன் இன்னும் கொஞ்சம் சௌந்தர்யா விட அதிகமாக பணக்காரனா இருந்தால் என்ன பண்ணுவான்? இன்னும் அதிகமான பிஆர் வச்சுட்டு இப்போ இருக்கிறவங்கள விட இன்னும் எக்ஸ்ட்ரா பிஆர் வச்சுட்டு எல்லா மற்ற யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையோட பிஆர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் காசு வச்சுட்டு அவனை சப்போர்ட் பண்ண போறான். அப்போ என்ன பண்ணோம்? கடந்து போயிடலாம். அப்போ யார் தான் தட்டி கேட்கறது? தேர் இஸ் அ ப்ராப்ளம். இப்போதான் நீங்கள் பிரச்சனையை அணுகணும். யூ கனாட் போஸ்ட்பாண்ட் இட். தள்ளி போட்டு இப்போவே கடந்து போகாமல் தள்ளி போட்டுட்டு அப்புறமா பார்த்தா நாளைக்கு ஆகாது. இப்பயே பார்க்கணும். இப்போ பிரச்சனை இருந்தால் இப்பயே கேள்வி கேட்கணும். அதான் நியாயம். சுனிதா கேட்டது கரெக்டான கேள்வி. விஜய் சேதுபதி சார் சுற்றி விட்டாரு, டேரக்டாக வரவே இல்லை. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் விஜய் சேதுபதி சார். ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட். வெரி அன்ஃபேர் டு அதர் கண்டஸ்டன்ஸ். எஸ்பெஷலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிலாம் சொல்றாங்க, ஒரு கடந்து போயிடுன்னு சொல்றாங்க. இந்த சில பேர்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, ரொம்ப பேடா மார்க் பண்ணி சொல்றாங்க. இப்போ சுனிதா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா எதுக்கு திட்டுறாங்க? ஏன் அதெல்லாம் ஏன் திட்டணும் இப்படிலாம்? அதுக்கு அவங்க அம்மாவுக்கு இப்போ பொண்ணா பிறந்து இவங்க பிரச்சனையா? ஏன் அவங்கள திட்டணும்? விச் இஸ் ஐ டோட்டலி டிசப்பாயிண்டட் விஜய் சேதுபதி சார். இப்படிலாம் பேசுவார் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காரு. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா எனக்கு என்னன்னே தெரியல. அதுவும் பிக் பாஸும் பாருங்க, நியாயமே இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்ட்லாம் ஃபேவரடைஸ் பண்றாங்க. நியாயமே இல்லை. ஏன்னா சில கண்டஸ்ட்லாம் பாருங்க, சௌந்தர்யா சுனிதா நினைக்கிறேன், வேற யாரோ நினைக்கிறேன், அவங்கள மட்டும் 2 பாட்டு போன வீக் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறது 2 பாட்டு, சில பேருக்குலாம் 1 பாட்டு தான். என்ன நாயினே தெரியல. நிறைய ரொம்ப நாளா பார்த்துட்டு வரேன். அருண் பிரசாத் வந்து விஜய் டிவி இதுவே அவருக்கு வந்து 30 மினிட்ஸ் அவர் பர்த்டே கொண்டாடுறது 30 மினிட்ஸ் கொண்டாடுறாங்க. ஆனா ராணவுக்கு 10 நிமிஷம் பாப்பா கேக் விட்டான் பை அப்படி சொல்லி காமிச்சிடுறாங்க 1 hour எபிசோட்ல. என்ன இது? ஹவ் இஸ் இட் ஃபேர் டு அதர் கண்டஸ்டன்ஸ்? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அதுவே பண்றது இல்லை. அப்புறம் எப்படி நீங்க நியாயம் ஃபேர்னு சொல்லி பேசலாம்? இவரு டைலாக்லாம் பேச சேதுபதி சார் வந்துட்டு நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா இருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை அட்வைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிரச்சனை இருந்தால் கடந்து போகக்கூடாது, தட்டி கேட்கணும். ஏன்னா பிரச்சனை இருந்தால் தட்டி கேட்கணும். அது யார் தப்பு பண்ணாங்க, அது கரெக்டாக தப்பான்னு சொல்லணும். அப்படி கடந்துட்டு போயிட்டு நீங்க கடந்து போனா நீங்க கடந்து போங்க, அவங்க எதுக்கு கடந்து போனோம்? சுனிதா கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நீங்க மாற்றி பேச போறீங்க. என்ன நியாயம் அதெல்லாம்? டோட்டலி அன்ஃபேர். எனக்கு டோட்டலி டிசப்பாயிண்டட். எனக்கு இந்த பிஆர்லாம் வச்சு பார்த்தா நெக்ஸ்ட் காசு வச்சிருங்க வாங்கப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாலியா இருங்க. சும்மா இது பாருங்க, நீங்களே வச்சு பாருங்க. சும்மா வந்து சௌந்தர்யா வந்திருக்காங்க, ஏர் ஃபிளிப் பண்றாங்க, இந்த பக்கம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, நக்கல் பண்றாங்க, புள்ளி பண்றாங்க. அதெல்லாம் பண்ணும்போது எல்லாரும் அதையும் சூப்பரா பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க வெளியே. எந்த விதத்தில் நியாயம்? ஸோ காசு இருந்தா ஜெயிக்கலாம், காசு இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது, டேலண்ட் வச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி வரவங்க, நெக்ஸ்ட் சீசன்லேருந்து வரவங்களாம் காசு அதிகமாக அள்ளிட்டு வாங்க, நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு வாங்க, விஜய் டிவி பிக் பாஸ் சொல்லி எல்லாருமே காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. ஏன்னா விஜய் டிவிக்கு வந்து இன்னும் ப்ரொமோஷன் போக ட்ரெண்ட் ஆகும், அவங்களுக்கும் நல்ல டிஆர்பி தான், அவங்களுக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சண்டை போட்டு அடிச்சுட்டு வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் தான். தப்பா ஏன்னா சண்டை போகிறது எது காரணம்னா நம்ம மக்கள் வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன் யோசிக்கும் போது இந்த பிஆர் மூலமாக இன்னொருத்தர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் கிளாஷ் வரும், சண்டை வரும். அந்த மாதிரி சண்டை வந்தால் தான் விஜய் டிவிக்கு இப்போ டிஆர்பி. அதனால தான் வெண்மையடி பண்ணுறானுங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க சண்டையை வச்சு பார்க்க போகிறானுங்க, இவங்களே காசு வாங்கிட்டு பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஒரே கஷ்டம் அப்பா. ஸோ ஓவராலாக எனக்கு என்ன தோணுதுன்னா இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். பிஆர் வச்சு வர்றதெல்லாம் நிலைச்சு நிற்காது. என்னதான் நீங்கள் பிஆர் வச்சு வந்தாலும் கடந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு டேலண்ட் வேணும், உங்களை ஷோகேஸ் பண்ணிட்டு டேலண்ட் வேணும். அதுக்கு நிறைய கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனில் எனக்கு அப்படி தோணலை. சும்மா பிஆர் வச்சு தான் விளையாடுறாங்க. டோட்டலி அன்ஃபேர் டு
டேலண்டட் அண்ட் நாட் ஸோ ரிச் பீப்புள். ஸோ இட்ஸ் அப் டு யூ கைஸ். யாருக்கு உங்களுக்கு டிசர்விங் தோணுதோ அவங்களுக்கு ஓட் போடுங்க. லெட்ஸ் சி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. இன்னும் 1 more வீக் இருக்குது. அண்ட் ஈவன் இப்போ ரீசெண்டாக போன அருண் பிரசாத், தீபக். அருண் பிரசாத் கூட ஃபஸ்ட்டே போயிருக்க வேண்டியது. தீபக் போனதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. பவித்ரா அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. பவித்ராலாம் கம்பேர் பண்ணும்போது தீபக் ப்ரோ இன்னும் அதிகமாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங் டேலேருந்து. ஏன்னா பிரச்சனை வந்தால் இன்வால்வ் பேசுறது, இல்லை டாஸ்க் கொடுத்து அதில் இன்வால்வ் பேசுறது நிறைய பண்ணியிருந்தாரு. அவர் எப்படி அமிச்சான்னு தெரில. வெரி வெரி அன்ஃபேர். ஸோ டோட்டலி அன்டிசர்விங் ஃபார் த டேலண்டட் கைஸ். ஆல்ரைட். ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் யார் டிசர்விங் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ விஜய் டிவி என்ன பண்ண போகிறாங்களோ அவங்க தான் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன செய்ய நினச்சிருக்காங்களோ அவங்கள தான் பிபி வின்னர் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது நாட் அட் ஆல் ஃபேர். லெட்ஸ் சி. ஆல்ரைட். இந்த வீக் ஒன் more வீக் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் சேஞ்ச். மோர் பீப்புள் ஹூ ஆர் டிசர்விங் காட் டு ஸ்டே பேக். யார் அண்டர்சீவிங்காக இருக்காங்களோ வெளியே போனால் நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி விஜய் டிவி என்ன டிசைட் பண்ணி பண்ணுறாங்கன்னு. ஓகே, தேங்க்யூ கைஸ். see you until the next video. bye bye. நம்ம சேனலை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா தெரியும். நம்ம எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு தமிழ் சினிமா பேஸ் பண்ணி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம அமேசான் வவுச்சர் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு தமிழ் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ண வரும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண வரும்னா ஈஸியாக அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள வின் பண்ண வைங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.